Hi student, exercise 3.5 question number 1. Simplify. First subdivision பாருங்க 4x square y divided by 2z square into 6x z cube divided by 20 y power 4. Simplify என்ன கொடுத்த கொஸ்டின் வந்து எவ்வளோக்கு சுருக்கி எழுத முடியுமோ அவ்வளோக்கு சுருக்கி எழுதணும் இல்லையா? இப்போ கேன்சல் பண்ணலாம் இல்லையா? அது 4 1s ஆர், இது 4 5s ஆர், நெக்ஸ்ட் 2 1s ஆர், இது 2 3s ஆர் வரும். இப்போ நம்பர்னு பார்க்கும்போது நியூமினேட்டரில் 3 இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் பாருங்கள், டினாமினேட்டர் எதுவுமே இல்லை, கேன்சல் பண்ண முடியும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப் வரும். அப்போ இந்த வேல்யூன்னு பார்க்கும்போது இங்கே ஜட் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஜட் கியூப் இருக்குது. இது கேன்சல் பண்ணால் ஜட் பவர் 1 வரும் இல்லையா? ஏன் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலானா ஏ பவர் எம் பை ஏ பவர் என். அதுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு ஏ பவர் எம் மைனஸ் என் வரும். அதே கான்செப்ட் தான் இங்கே என்ன இருக்கிறாங்க, ஜட் கியூப் இருக்குது, டினாமினேட்டரில் ஜட் ஸ்கொயர் இருக்குது. இப்போ இது பவர் மேலே போச்சுன்னா மைனஸ் நம்பர் இல்லையா? அப்போ ஜட் கியூப் மைனஸ் 2ன்னு வரும். அப்புறம் இருங்க ஜட் பவர் 1 வரும். ஜட் பவர் 1 அதே தான் கான்செப்ட். அப்புறம் இங்கே ஜட் வரும். டிவைட் பை டினாமினேட்டர் இங்கே 5 இருக்கா, 5. இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் பவர் 4 இருக்குது. அப்போ இது கேன்சல் பண்ணால் வருங்க ஒய் கியூப்னு வரும். ஃபைனல் ஆன்சர் பண்ணுங்க 3x cube z டிவைட் பை 5y கியூப்னு வரும். சப்டிவிஷன் 2 p square minus 10p plus 21 divided by p minus 7 into p square plus p minus 12 divided by p minus 3 whole cube. இப்போ இந்த டேர்ம் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இது ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஃபேக்டரைஸ் பண்ணால் அதுக்கப்புறம் மட்டும் கேன்சல் பண்ணலாம். p square minus 10p plus 21 அது ஃபேக்டரைஸ் பண்ணுவாங்க. மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 21 வரும், ஆட் பண்ணால் மைனஸ் 10 வரணும். அப்புறம் பண்ணலாம், அதுக்கு மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 21 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 10 வரணும். அப்புறம் மைனஸ் 3 மைனஸ் 7. இப்போ மைனஸ் 3 மைனஸ் 7 ஆட் பண்ணால் மைனஸ் 10, 3 7 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 3 7s ஆர் 21. இப்போ கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லை, டேட்டா இதெல்லாம் இல்லையா? p மைனஸ் 3 இன்ட்டு p மைனஸ் 7. சிமிலர்லி அதே மாதிரி தான் p ஸ்கொயர் ப்ளஸ் p மைனஸ் 12. அப்போ இதுக்கான கான்செப்ட் வருவதுக்கு மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? நமக்கு மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 12 வரணும், ஆட் பண்ணால் ப்ளஸ் 1 வரணும். அப்புறம் இங்கே ப்ளஸ் 3 ப்ளஸ் 4 எடுக்கலாம், மைனஸ் 3 எடுக்கலாம். அப்போ 4 மைனஸ் 3 ப்ளஸ் 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 3s ஆர் 12 வரும். அப்போ p ப்ளஸ் 4 இன்ட்டு p மைனஸ் 3. இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம். இங்கே p ஸ்கொயர் மைனஸ் 10p ப்ளஸ் 21 அதோட வேல்யூ நான் ஃபைன் பண்ணோம். p மைனஸ் 3 இன்ட்டு p மைனஸ் 7 டிவைட் பை p மைனஸ் 7 இன்ட்டு p ஸ்கொயர் ப்ளஸ் p மைனஸ் 12 இல்லையா? இப்போ இதோட வேல்யூ நான் ஃபைன் பண்ணோம். p ப்ளஸ் 4 இன்ட்டு p மைனஸ் 3 டிவைட் பை p மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இந்த p மைனஸ் 7 p மைனஸ் 7 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே பார்க்கும்போதுன்னா p மைனஸ் 3 இன்ட்டு p மைனஸ் 3 மல்டிப்ளை பண்ணால் p மைனஸ் 3 ஸ்கொயரா? அப்போ இந்த வேல்யூவும் கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைண்டர் வரணுங்க p ப்ளஸ் 4 மட்டும் தான் வரும். அப்போ தேர்ஃபோர் ஆன்சர் என்ன அதுக்கு p ப்ளஸ் 4. சப்டிவிஷன் 3 5t cube divided by 4t minus 8 into 6t minus 12 divided by 10t இருக்குது. இது ஃபேக்டர்ஸில் பண்ணதில்லை, காமனாக எதனா வேல்யூ எடுக்க முடியாது, எடுத்துகிட்டு நம்ம கேன்சல் பண்ணவே போதும். அப்போ என்ன நம்ம டினாமினேட்டர் பாருங்கள் 4t minus 8 இருக்குது. அப்போ இந்த டேர்ம்லேருந்து காமனாக நான் 4 வெளியே எடுத்துகிறேன். 4 வெளியே எடுத்துட்டா இங்கே t வரும், இங்கே மைனஸ் 2 வரும். ஏன்னா 4 into t 4t 4 2s are 8. நெக்ஸ்ட் நியூமினேட்டர் பாருங்கள் 6t minus 12 இருக்கு இல்லையா? இப்போ இந்த டேர்ம்லேருந்து காமனாக நான் 6 வெளியே எடுத்தேன். 6 வெளியே எடுத்துட்டா t minus 2ன்னு வரும். இப்போ கேன்சல் பண்ணலாம் இல்லையா? அப்புறம் இருங்க 1 டைம்ஸ் வரும், இது 2 டைம்ஸ் வரும், இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு இந்த t minus 2 t minus 2 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே t கியூப் இருக்கு இல்லையா? இப்போ இங்கே t இருக்குது, கேன்சல் பண்ணுறங்க t ஸ்கொயர் வரும். ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா? இப்போ t கியூப் டிவைட் பை t என்ன வருங்க t கியூப் மைனஸ் 1 வரும். அப்புறம் இருங்க t ஸ்கொயர் வரும். அப்போ ஆன்சர் வருங்க 3t ஸ்கொயர் டிவைட் பை 4. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன், இதுவும் சிம்பிளிஃபை தான். x plus 4 divided by 3x plus 4y into 9x square minus 16y square divided by 2x square plus 3x minus 20 இருக்குது. ஃபஸ்ட்டு காமனாக வேல்யூ எடுக்க முடிஞ்சு எடுத்துடணும், இல்லைனா வந்து ஸ்பிளிட்டிங் தி மிடில் டேர்ம் பண்ணலையா? இப்போ இந்த டேர்ம் பாருங்கள், இது காமனாக வந்து எதுவுமே வெளியே எடுக்க முடியாது. அதே இதுலேயும் எதுவுமே காமனாக எடுக்க முடியாது, ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த டேர்ம் பாருங்கள் 9x square minus 16y square இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபார்முலா டைப்பில் எழுதுறேன். ஏன்னா இங்கே 9 இருக்குது, ஸ்கொயர் டேர்ம் தானே. அப்போ 3x ஹோல் ஸ்கொயர், இங்கே 16 வந்து 4 ஸ்கொயர், அதனால் 4y ஹோல் ஸ்கொயர். இப்போ இதுனா ஃபார்முலா டைப் இருக்குது நம்மளுக்கு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இப்போ என்ன ஃபார்முலா வரும் நம்மளுக்கு a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. இப்போ இங்கே a ஓட வேல்யூ 3x, b ஓட வேல்யூ
4y. இப்போ a plus b into a minus b இல்லையா? இப்போ a ஓட வேல்யூ 3x, b ஓட வேல்யூ 4y. இது a எடுத்துக்கிறேன், இது b எடுத்துக்கிறேன். இப்போ a plus b 3x plus 4y. a minus b 3x minus 4y. Next, denominator value factorize பண்ணலாம் இல்லையா? Splitting the middle term. 2x square plus 3x minus 20. அப்போ இதெல்லாம் பண்ணதுக்கு மல்டிப்ளை பண்ணா வரும் நம்மளுக்கு. மல்டிப்ளை பண்ணா minus 40. ஆட் பண்ணா 3 வரணும். அப்புறம் நம்ம 5 8s எடுக்கலாமா? 5 8s அப்புறம் minus 5 plus 8. ஆட் பண்ணா plus 3 வரும், மல்டிப்ளை பண்ணா minus 40 வரும். ஸோ கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா? கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணணும்? அந்த கோஎஃபிஷியன்ட்னால நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுற நம்பரை டிவைட் பண்ணோம் இல்லையா? அப்போ இங்கே -5/2 இது டிவைட் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ இங்கே பார்க்கும்போது இருங்க 8/2 இருக்குது. அப்போ இது கேன்சல் பண்ணால் இது 4 வரும். அப்புறம் இருக்க -5/2, 4 வரும். டினாமினேட்டர் ஏதாவது வேல்யூ வந்தால் இங்கே இருக்கிற வேரியபிளுக்கு முன்னாடி போனோம் இல்லையா? அதனால் 2x minus 5 2x minus 5 இங்கே டினாமினேட்டர் இதுமாரி இருந்தாலும் டேரெக்டாக x plus 4. இப்போ 2x minus 5 into x plus 4. இப்போ கொஸ்டின் சப்ஸ்டிட் பண்ண வேண்டாம். அப்போ x plus 4 divided by 3x plus 4y இது மாதிரி அப்படியே இருக்கட்டும். இன்ட்டு என்ன இருக்கும் கொஸ்டின் நம்மளுக்கு 9x square minus 16y square. என்ன நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம்? 3x plus 4y into 3x minus 4y. நெக்ஸ்ட்டு 2x square plus 3x minus 20 இதனால் இருக்கும் நமக்கு 2x minus 5 into x plus 4. இது கேன்சல் பண்ணலாம் இல்லையா? எது கேன்சல் பண்ண நமக்கு x plus 4ம் இந்த x plus 4ம் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 3x plus 4y அண்டு 3x plus 4y அப்புறம் எம்மிட்ட என்ன வரும் நம்மளுக்கு 3x minus 4y divided by 2x minus 5. Next subdivision 2 x cube minus y cube divided by 3x square plus 9xy plus 6y square into x square plus 2xy plus y square divided by x square minus y square. அப்போ இந்த டேர்ம் பாருங்க a cube minus b cube அந்த ஃபார்முலா டேர்ம் இருக்கா? அப்புறம் x cube minus y cube அதுக்கு என்ன ஃபார்முலா வரும் நமக்கு? x minus y into x square plus xy plus y square. புரியுதா இல்லையா? என்ன ஃபார்முலா டைப் இருக்குன்னா a cube minus b cube a cube minus b cube அதுக்கு என்ன ஃபார்முலா வரும் நமக்கு? a minus b into a square plus ab plus b square. இங்கே ஏக்கு பதிலாக x இருக்குது, பிக்கு பதிலாக y இருக்குது. அப்போ டேரக்டாக அப்படியே போகலாம் இல்லையா? அப்போ x cube minus y cube equal to x minus y into x square, abனா x into y, b squareனா y square. நெக்ஸ்ட் டினாமினேட்டர் வேல்யூ பாருங்க 3x square plus 9xy plus 6y square இருக்குது. அப்போ இந்த டேர்ம் வந்து ஃபஸ்ட் என்ன எடுக்கலாம்? நம்ம காமனாக 3 எடுக்கலாம். 3 எடுத்து வருங்க x square 3 0 சைன் இல்லையா? அப்போ 3xy plus 2y square இருக்குது. ஓகே, இது நம்ம ஃபேக்டர்ஸாக பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ண வரணும்னா 2 வரணும். மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும். ஆட் பண்ணால் 3 வரணும். அப்புறம் நான் வந்து 1 2s எடுக்கலாம். 1 2s எடுக்கலாம். இந்த ஸ்ப்ளிட்டிங் மிடில் டேர்ம் போடும்போது மிடில் என்ன இருக்கோ அதை பிரிச்சு எழுதுவோம். சப்போஸ் இங்கே எக்ஸ் இருந்தால் 1x plus 2x எடுக்கலாம். ஆனால் இங்கே என்ன இருக்கு நம்மளுக்கு xy இருக்குது. அதனால் என்ன 1xy plus 2xy ப்ளஸ் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு அப்படியே வரும். அப்போ x square plus 2y square வரும். நெக்ஸ்ட் அப்புறம் இந்த 3 அப்படியே இருக்கட்டும். இந்த டேர்ம்லேருந்து காமனாக எடுக்கலாம்னா xy எடுக்கலாம். அப்போ x ஸ்கொயர்லேருந்து x எடுத்துட்டா வெறும் x வரும். இந்த xyலேருந்து x எடுத்துட்டா வெறும் y வரும். நெக்ஸ்ட் இந்த 2 டேர்ம்லேருந்து காமனாக 2 எடுக்கிறேன், நெக்ஸ்ட் y எடுக்கிறேன். இங்கே 2xy இருக்குது. இதுலேருந்து காமனாக நான் 2y வெளியே எடுத்துட்டேன்னா ரிமைண்டர் x இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே 2y ஸ்கொயர் இருக்குது. இதுலேருந்து காமனாக 2y எடுத்துட்டோன்னா வெறும் y வரும். அப்போ தேர்ஃபோர் இந்த 2 டேர்முக்கு பதிலாக ஒரு டேர்ம் எழுதுமா? அப்போ x plus y. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ x plus 2y. இதோட வேல்யூ நாங்க 3 into x plus y into x plus 2y. நெக்ஸ்ட் இந்த வேல்யூ பாருங்க x ஸ்கொயர் இந்த டேர்ம். அப்போ x ஸ்கொயர் மைனஸ் y இந்த டேர்மில் x ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் y ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா? அப்போ இதனால என்னன்னா x ப்ளஸ் y ஹோல் ஸ்கொயர் ஃபார்மா டைப் இருக்குது. x ப்ளஸ் y ஹோல் ஸ்கொயர் x plus y ஹோல் ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர்னா x ஸ்கொயர் வரும், ப்ளஸ் 2abனா 2xyன்னு வரும், ப்ளஸ் b ஸ்கொயர்னா y ஸ்கொயர் வரும். அதை டிவைடட்னா x plus y into x plus y கேன்சல் பண்ணதுக்காக அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்னங்க x ஸ்கொயர் y ஸ்கொயர் இருக்குது. டினாமினேட்டரில் x ஸ்கொயர் y ஸ்கொயர். அப்போ இது என்ன ஃபார்முலா டைப் இருக்குன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ a plus b into a minus b. அப்போ x plus y into x minus y. நெக்ஸ்ட் பாருங்க x cube minus y cube. அது என்னென்ன ஃபைன் பண்ணாங்க? x minus y into x square plus xy plus y square.
டிவைட் பை 3x ஸ்கொயர் ப்ளஸ் 9xy ப்ளஸ் 6y ஸ்கொயர் இல்லையா, அது நான் ஃபைன் பண்ண நமக்கு 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2y இன்ட்டு இதோட வேல்யூ x ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், இல்லைன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டேட்டாவும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் டினாமினேட்டர் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இல்லை எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், அப்போ a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி, a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. இப்போ கேன்சல் பண்ணலாம் இல்லையா, இப்போ எது கேன்சல் ஆகும் நமக்கு, எக்ஸ் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகும், அதே மாதிரி இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய். நெக்ஸ்ட் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் கேன்சல் ஆகுமா, இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய், அகைன் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் கேன்சல் ஆகும். அப்புறம் ரிமைண்டராக இருக்கலாம் நமக்கு நியூமினேட்டர் பார்க்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். டினாமினேட்டரில் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2y, 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2y. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்கள், இதுவும் வந்து சிம்பிளிஃபை தான். 2a ஸ்கொயர் ப்ளஸ் 5a ப்ளஸ் 3 டிவைட் பை 2a ஸ்கொயர் ப்ளஸ் 7a ப்ளஸ் 6 இருக்குது. இங்கே இருக்க டிவைடட் a ஸ்கொயர் ப்ளஸ் 6a ப்ளஸ் 5 டிவைட் பை மைனஸ் 5a ஸ்கொயர் மைனஸ் 35 மைனஸ் 50 இருக்குது. அப்போ டிவைட் என்ன அர்த்தம் நம்மளுக்கு, அப்போ டிவைட் வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே a பை b இருக்குது, டிவைட் பையில் இருக்கிறாங்கன்னா இங்கே x பை y இருக்குது. அப்போ இந்த டைம் எப்படி நான் a பை b ஹோல் டிவைட் பை x பை ஒய்னு வரும். இது மேலே போச்சு என்னவா மாறும் நம்மளுக்கு, a பை b இன்ட்டு y பை எக்ஸாக மாறும் இல்லையா. அப்போ அதெல்லாம் பண்ணுறாங்க, இந்த டிவைட் சிம்பிளுக்கு பதிலாக மல்டிபிகேஷன் சிம்பிள் போட்டோம் பண்ணால் இந்த வேலை ரெசிப்ரோக்கில் மாறும். ஏன்னா இங்கே எக்ஸ் பை ஒய் தானே மாறும், ஒய் பை எக்ஸாக மாறும் இல்லையா, அதனால் டேரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் போட்டுக்கிறேன். அப்போ டிவைட் பதிலாக மல்டிபிகேஷன் சிம்பிள் போட்டு மைனஸ் 5a ஸ்கொயர் மைனஸ் 35a மைனஸ் 50 இது ரெசிப்ரோக்கில் எழுதிருக்கிறேன். நெக்ஸ்ட்டாக பண்ண ஸ்ப்ரெடிங் த மிடில் டேர்ம். இப்போ எல்லா டைமே வந்து ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இங்கே இருக்கிற 4 டைம் வந்து எல்லாமே ஃபேக்டரைஸ் பண்ணலாம். அப்புறம் ஃபஸ்ட் டைம் பாருங்கள், 2a ஸ்கொயர் ப்ளஸ் 5a ப்ளஸ் 3 இருக்குது. இப்போ இது என்ன கான்செப்ட் நம்மளுக்கு, மல்டிஐ பண்ணால் ப்ளஸ் 6 வரணும், ஆட் பண்ணால் 5 வரணும். ஸோ மல்டிஐ பண்ணால் வரணுங்க ப்ளஸ் 6, ஆட் பண்ணால் 5 வரணும். அப்புறம் நாங்கள் 3 2s எடுக்கலாமா, ஸோ மல்டிஐ பண்ணால் வரணும் நம்மளுக்கு 3 2s எடுக்கலாம், 2 3s ஆர். கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, கோஎஃபிஷியன்ட் நம்ம டிவைட் பண்ணோமா, அப்போ இந்த 2 டிவைட் பண்ணால் இங்கே 3 டிவைட் பண்ணணும். இது கேன்சல் பண்ணால் 1 வரும், இது கேன்சல் பண்ண அப்படியே வச்சுக்கோ 3/2. அப்புறம் வருங்க இந்த வேரியபிளுக்கு பின்னாடி ஆட் பண்ணோமா, அப்போ a ப்ளஸ் 1 இன்ட்டுனா வருங்க 3/2 இருக்குது. டினாமினேட்டர் 2 வந்து என்ன பண்ணணும், வேரியபிளுக்கு முன்னாடி போடணும். இப்போ 2a ப்ளஸ் 3 ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பாருங்கள், 2a ஸ்கொயர் ப்ளஸ் 7a ப்ளஸ் 6 இருக்குது. அப்போ இதுனா கான்செப்ட், இதுக்கு மல்டிஐ பண்ணால் ப்ளஸ் 12 வரணும், ஆட் பண்ணால் ப்ளஸ் 7 வரணும். ஸோ மல்டிஐ பண்ணால் 12 வரணும், ஆட் பண்ணால் ப்ளஸ் 7 வரணும். அப்புறம் இருக்கலாம் 4 3s இருக்கலாம், 4 3s. இப்போ இங்கேயும் கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, அப்போ கோஎஃபிஷியன்ட் இங்கே 2 இருக்குது. அப்போ பண்ணால் 4/2 3/2ன்னு வரும். இது கேன்சல் பண்ண வர நம்மளுக்கு 2 வரும், இது கேன்சல் பண்ணால் அப்படியே இருக்கும். அப்புறம் a ப்ளஸ் 2 டினாமினேட்டர் வேல்யூ என்ன பண்ண சொல்லுங்கள், வேரியபிளுக்கு முன்னாடி போனோம் இல்லையா, அப்போ 2a ப்ளஸ் 3. நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்கள், a ஸ்கொயர் ப்ளஸ் 6a ப்ளஸ் 5 இருக்குது. இதுவும் ஸ்ப்ரெடிங் த மிடில் டேர்ம் தான். மல்டிஐ பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு, ப்ளஸ் 5 வரணும், மல்டிஐ பண்ணால் ப்ளஸ் 5, ஆட் பண்ணால் 6 வரணும். அப்புறம் இருக்கலாம் 1 5s இருக்கலாம். இப்போ 1 + 5 ஆட் பண்ணால் 6 வரும், 1 5s 5 வரும் இல்லையா. இப்போ கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லாதனால டேரெக்டாக எழுதலாம் இல்லையா. இப்போ a + 1 × a + 5. நெக்ஸ்ட் லாஸ்ட் டைம் மைனஸ் 5a ஸ்கொயர் மைனஸ் 35a மைனஸ் 50 இருக்குது. அப்போ இந்த டேர்மில் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு காமனாக -5 எடுக்கிறேன். இப்போ -5 எடுத்துகிட்டு வருங்க, a ஸ்கொயர் 7 5s 35, நெக்ஸ்ட்டு 10 5s 50 வரும். இதுவும் ஸ்ப்ரெடிங் த மிடில் டேர்ம் தான். ஸோ மல்டிஐ பண்ண என்ன வரணும் அப்படிங்க 10 வரணும், ஆட் பண்ணால் ப்ளஸ் 7 வரணும். அப்புறம் 5 2s 5 + 2 7 வரும், 5 2s 10 வரும். கோஎஃபிஷியன்ட் எதுவுமே லேட்டர் இல்லையா. அப்போ a + 5 × a + 12, a + 2. இப்போ ஆன்சர் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இது கொஸ்டினா 2a ஸ்கொயர் ப்ளஸ் 5a ப்ளஸ் 3 அவள் வேல்யூ என்னென்னு ஃபைன் பண்ணணுங்க, a + 1 × 2a + 3, அதான் a + 1 × 2a + 3. நெக்ஸ்ட்டு 2a ஸ்கொயர் ப்ளஸ் 7a + 6 அவள் வேல்யூ என்னென்னு ஃபைன் பண்ணுங்க, a + 2 × 2a + 3 இன்ட்டு இல்லை -5a ஸ்கொயர் மைனஸ் 35a மைனஸ் 50 இல்லையா. அவளோட வேல்யூ பாருங்கள் -5 × a + 5 × a + 2. நெக்ஸ்ட் டினாமினேட்டர் a ஸ்கொயர் ப்ளஸ் 6a + 5 இல்லையா, அதோட வேல்யூ a + 1 × a + 5. இது கேன்சல் பண்ணலாம் இல்லையா. எது கேன்சல் ஆகுங்க, 2a + 3 2a + 3 ரெண்டு கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த a + 2 இந்த a + 2 கேன்சல் ஆகும். அகைன் a + 1 நெக்ஸ்ட் a + 1.
நெக்ஸ்ட்டு a + 5 a + 2 அப்போ ரிமைண்டர் என்ன வரும் நம்மளுக்கு இங்கே -5 மட்டும்தான் இதுக்கு ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2 b² + 3b - 28 / b² 4b + 4 divided b² - 49 / b² - 5b - 14. நான் ஃபர்ஸ்ட் டைமே சொன்னேன் இல்லையா, அப்போ இங்கே டிவைட் சிம்பிள் இருந்தால் அதுக்கு பதிலாக மல்டிகேஷன் போடும்போது என்ன பண்ண ரெசிடிபோக்கெலாம் எழுதணும். அப்போ கீழே இருக்கிறது மேலே போ, மேலே இருக்கிறத கீழே வரும் இல்லையா. நெக்ஸ்ட் அப்படின்னா ஸ்ப்ளிட்டிங் தி மிடில் டேர்ம். அப்போ இந்த டேர்ம் பண்ணோம்னா ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். அப்போ மல்டிப்ளை பண்ண நம்பருக்கு b² + 30c + 3b - 28. மல்டிப்ளை பண்ண என்ன வேணும் நம்மளுக்கு -28. மல்டிப்ளை பண்ணால் -28 வேணும். அப்போ எடுக்கலாம் நமக்கு 6 4s எடுக்கலாமா? 6 4s எடுத்தோம்னுக்கு 20. அப்போ 7 4s எடுக்கலாம். 7 4s. அப்போ நமக்கு என்ன 3 வரும்? நம்மளுக்கு +3 வரணும்ல, அதனால் இங்கே -4. இப்போ 7 - 4 வருங்க 3. நெக்ஸ்ட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 7 4s 28 இல்லையா. இப்போ கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லாதனால b + 7 × b - 4. நெக்ஸ்ட் டினாமினேட்டர் வேல்யூ பாருங்கள், b² + 4b + 4 இருக்குது. இதுவும் ஸ்ப்ளிட்டிங் தி மிடில் டேர்ம் தான். அப்போ இது என்ன கான்செப்ட்? இதுக்கு மல்டிப்ளை பண்ணால் +4 வரணும், ஆட் பண்ணால் +4 வரணும். அப்புறம் 2 2s எடுக்கலாம். கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லை இல்லையா, அதனால் b + 2 × b + 2. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் எடுக்கிறேன், b² - 49. ஓகே, அந்த 49 எப்படி எழுதலாங்க? b² - 7² எழுதலாம். ஏன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா. இப்போ a² - b². இப்போ a + b × a - b. இப்போ இங்கே a ஓட வேல்யூ b, b ஓட வேல்யூ 7. அப்போ a + b னா b + 7, a - b னா b - 7. இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பாருங்க, b² - 5b - 14. இதுவும் ஸ்ப்ளிட்டிங் தி மிடில் டேர்ம் தான், ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணா வரணும் நம்மளுக்கு -14, ஆட் பண்ணால் -5 வரணும் இல்லையா. அப்புறம் 7 2s எடுக்கலாமா? அப்போ 7 2s எடுத்து ஆட் பண்ண -5 வரணும் இல்லையா. அப்போ -7 + 2. -7 + 2 கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லையா, அதனால் b - 7 × b + 2. இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, b² + 3b - 28 இருக்குது. ஓகேவா. இப்போ இதெல்லாம் ஃபைன் பண்ணுவாங்க, b + 7 × b - 4. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் வேல்யூ பாருங்க, b² + 4b - 4 இல்லையா. இந்த வேல்யூ தாங்க b + 2 × b + 2 இன்ட்டு b² - 5b - 14. அதோட வேல்யூ b + 2 b - 7 × இங்கே வருமா, b² - 5b - 14. ஓகேவா. அப்போ இதோட வேல்யூ என்ன வருங்க, b - 7 × b + 2. நெக்ஸ்ட் b² - 49 அதோட வேல்யூ b + 7 × b - 7. இது கேன்சல் பண்ணலாமா? எது கேன்சல் பண்ணுங்க, b + 7 b + 7, b - 7 b - 7, இங்கே b + 2 b + 2. அப்போ ரிமைண்டர் என்ன வருங்க, b - 4 / b + 2 வரும். b - 4 / b + 2. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 3, x + 2 / 4y டிவைடட் x² - x - 6 / 12y². அப்போ நான் ஆல்ரெடி தான் சொன்னேங்க, இப்போ டிவைட் சிம்பிள் நம்ம மல்டிபிகேஷனை மாற்றும் போது இது என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கலாக எழுதணும் இல்லையா. இப்போ 12y² / x² - 6 - x - 6. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் எதுவுமே பண்ண முடியாது, x + 2 4yயும் 12x எதுவும் பண்ண முடியாது. இப்போ இதை மட்டும் ஸ்ப்ளிட்டிங் தி மிடில் டேர்ம் இல்லையா, ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணால் -6 வரணும், ஆட் பண்ணால் -1 வரணும். அப்புறம் நமக்கு 3 2s எடுக்கலாமா. அப்போ -3 + 2, ஏன்னா ஆட் பண்ணால் -1 வரணும். அப்புறம் கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லாதனால x - 3 × x + 2. வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ x + 2 / 4y இன்ட்டு 12x அப்படியே இருக்கும். இங்கே x² - 6 x - 6 அதோட வேல்யூ இங்கே x - 3 × x + 2. இது கேன்சல் பண்ணலாம் இல்லையா. இந்த x + 2வும் இந்த x + 2வும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் இது 1 டைம்ஸ் வரும், இது 3 டைம்ஸ் வரும். இந்த y கேன்சல் ஆச்சுன்னா இங்கே வெறும் y தான் வரும். அப்போ 3y. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம்லேயே சொன்னது தான். அப்புறம் வருங்க a/m/a/n. அப்புறம் வருங்க a/m - அதே கான்செப்ட் தாங்க, y² இருக்குது, இங்கே y இருக்குது. அப்புறம் வருங்க y² - 1 வரும். அப்போ இந்த வேல்யூ வந்து y, அதனால் 3y. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 4, 12t² - 22t + 8 / 3t டிவைடட் 3t² + 2t - 8 / 2t² + 4t இருக்குது. அப்புறம் பண்ணுங்க, டிவைட் வந்து மல்டிபிகேஷனை மாற்றும் போது என்னவா மாறுது, தலைகீழ மாறல, ரெசிப்ரோக்கலாக மாறும் இல்லையா. அப்போ கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது கீழே போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்ப்ளிட்டிங் தி மிடில் டேர்ம், இந்த ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம்.
12t square minus 22t plus 8. அதுக்கு முன்னாடி வந்து காமனாக வேல்யூ எடுக்கலாம் இல்லையா? அப்போ 2 வந்துட்டோம்னா காமனாக எடுக்கலாம். 2 எடுத்து வரங்க 2 6 are 12, 2 11s are 22, 2 4s are 8. ஓகே, இப்போ நம்ம ஸ்ப்ளிட்டிங் இந்த மிடில் பண்ண போகிறோம். அப்புறம் இருங்க 6 4s are மல்டிப்ளை பண்ணால் 24 வரணும், ஆட் பண்ணால் 11 வரணும், ஆட் பண்ணால் 11. அப்படின்னா எடுக்கலாம் நம்மளுக்கு 6 4s எடுக்கலாமா? அப்போ 6 4s எடுத்தால் 24, ஆட் பண்ணலாம்னா வருது நம்மளுக்கு, ஆட் பண்ணால் 11 வரும். அப்படின்னா இருங்க 3 8s எடுக்கலாம், 3 8s are minus 3 minus 8, minus 3 minus 8 பண்ணால் minus 11, minus minus plus, இப்போ 3 8s are 24 வரும். இப்போ கோஎஃபிஷியன்ட் இருக்குங்களா நமக்கு 6 இருக்கு இல்லையா? அப்புறம் 6ஆல் டிவைட் பண்ணணும், இதையும் 6ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ இது கேன்சல் பண்ண வருங்க 1/2 வரும், மைனஸ் 1/2. இது கேன்சல் பண்ணால் இது 4 2s are, இது 3 2s are, மைனஸ் 4/3 வரும், மைனஸ் 4/3. இது கேன்சல் பண்ணல, இது 4 2s are 8 வரும், இது 3 2s are 6 வரும் இல்லையா? இது கேன்சல் பண்ணணுங்க மைனஸ் 4/3 வரும். இது கேன்சல் பண்ணணுங்க டினாமினேட்டர் 2 இருக்கு இல்லையா? அதனால என்ன வருங்க 2t minus 1, 2t minus இதுதான் இருங்க 3t minus 4, 3t minus 2 into 3t minus 4 into 2t minus 1. நெக்ஸ்ட் இந்த வேல்யூ போகிறோம் 2t ஸ்கொயர் ப்ளஸ் 4t. அப்போ இதனால் இதில் காமனாக 2t வெளியே எடுக்கலாமா? 2t வெளியே எடுத்தாங்க t ப்ளஸ் 2 வரும். நெக்ஸ்ட் இதுவும் ஸ்பிட் இந்த மிடில் டேர்ம் 3t ஸ்கொயர் ப்ளஸ் 2t மைனஸ் 8 இருக்குது. அப்போ இதுக்கு மல்டிப்ளை என்னன்னா 3 8s are என்ன வரணுங்க மைனஸ் 24, ஆட் பண்ணால் ப்ளஸ் 2 வரணும் இல்லையா? அப்புறம் இருக்கலாம் 6 4s இருக்கலாமா? 6 4s are, அப்புறம் இருக்கணும் மைனஸ் 4. ஏன்னா ஆட் பண்ணால் 2 வரணும், ப்ளஸ் 2 வரணும். இங்கே கோஎஃபிஷியன்ட் இருக்குது 3 இருக்குது, அப்போ 3ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 6/3 3ஆல் டிவைட் பண்ணால் 2 டைம்ஸ் வரும், இதை டிவைட் பண்ண முடியாது. அப்புறம் இல்லைங்க 3t minus 4 into t plus 2, 3t minus 4 into t plus 2 வரும். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க 12t ஸ்கொயர் மைனஸ் 22t plus 8. அதோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணுங்க 2 into 3t minus 4 into 2t minus 1 divided by 3t. நெக்ஸ்ட் 2t ஸ்கொயர் plus 4t, அதோட வேல்யூ 2t into t minus 2. நெக்ஸ்ட் இதோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணுங்க 3t minus 4 into t plus 2. இது கேன்சல் பண்ணலாமா? அப்புறம் கேன்சல் ஆகுங்க t plus 2வும் இந்த t plus 2வும் கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட்டு 3t minus 4 இந்த 3t minus 4வும் கேன்சல் ஆகும். அப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம்னா இந்த டீயும் இந்த டீயும் கேன்சல் ஆகிடுமா? அப்போ ரிமைண்டர் பார்க்கும்போது 2 2s are 4, இங்கே 2t minus 1 இருக்குது, டினாமினேட்டரில் வெறும் 3 இருக்குது. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 4. இஃப் x equal to a cube plus 3a minus 4 divided by 3a square minus 3 இருக்குது, அண்ட் ஒயோட வேல்யூ இது. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் மைனஸ் 2 இருக்குது. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பவர் மைனஸ் 2 இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ முதல்ல ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ எக்ஸ் வேல்யூ பாருங்கள், இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 3a மைனஸ் 4 இருக்கு இல்லையா? இப்போ என்ன பண்ணால் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம் முதல்ல. அப்போ இது மல்டிப்ளை பண்ணால் வரும் நம்மளுக்கு மைனஸ் 4 வரணும், மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 4, ஆட் பண்ணால் 3 வரணுமா? மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 4 வரணும், ஆட் பண்ணால் 3 வரணும். அப்படி எடுக்கலாமுங்க 4 1s எடுக்கலாமா? ப்ளஸ் 4 மைனஸ் 1, அப்போ a ப்ளஸ் 4 இன்ட்டு a மைனஸ் 1. நெக்ஸ்ட் இந்த டேர்மில் என்ன பண்ணால் காமனாக 3 எடுக்கிறேன், 3 எடுத்துகிட்டு வருங்க a ஸ்கொயர் மைனஸ் 1 வரும், a ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இந்த டேர்ம் எப்படி இல்லைங்க a ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் இல்லை. அப்போ இதெல்லாம் ஃபார்முலா டைப் இருக்கு a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b, அப்போ a ப்ளஸ் 1 இன்ட்டு a மைனஸ் 1. இது சிம்பிளை பண்ணலாம் இல்லையா? அப்புறம் இது கேன்சல் ஆகும் அதில். இப்போ a மைனஸ் 1 அந்த a மைனஸ் 1 கேன்சல் ஆகும். அப்போ ரிமைண்டர் என்ன வருங்க a ப்ளஸ் 4 டிவைட் பை 3 இன்ட்டு a ப்ளஸ் 1. இது எக்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட் ஒயோட வேல்யூ சிம்பிளை பண்ண போகிறோம். ஒயோட வேல்யூ பாருங்கள் a ஸ்கொயர் ப்ளஸ் 2a மைனஸ் 8 இருக்குது, a ஸ்கொயர் ப்ளஸ் 2a மைனஸ் 8 இருக்குது. இப்போ இந்த டைம் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் இந்த டைம் பண்ணலாம் 2a ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 4 இருக்கு இல்லையா? இப்போ இதுலேருந்து காமனாக பார்க்கும்போது மல்டிப்ளை பண்ணால் வரும் நம்மளுக்குங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணால் இந்த டைம் மல்டிப்ளை பண்ணால் வரணுங்க 8 வரணும், மைனஸ் 8 வரணும். நெக்ஸ்ட் ஆட் பண்ணால் ப்ளஸ் 2 வரணும், மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 8 வரணும், ஆட் பண்ணால் 2 வரணும். அப்புறம் இருக்கலாமுங்க 4 2s எடுக்கலாமா? 4 2s are, பாருங்க மைனஸ் 2, 4 மைனஸ் 2 ப்ளஸ் 2 வரும், 4 2s are 8 வரும். இங்கே நமக்கு கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லையா? டேட்டா எல்லாமே. அப்போ a ப்ளஸ் 4 இன்ட்டு a மைனஸ் 2, a ப்ளஸ் 4 இன்ட்டு என்னென்ன மைனஸ் 8, இங்கே மைனஸ் 8 வரும். அப்போ இந்த டைம் பாருங்க a ப்ளஸ் 4 இன்ட்டு a மைனஸ் 2,
டிவைட் பை என்ன இருக்குன்னா 2a ஸ்கொயர் மைனஸ் 2a ப்ளஸ் மைனஸ் 4 இருக்குது 2a ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 4 இருக்கு இல்லையா அப்போ எந்த டைம் பண்ணால் ஃபேக்டர்ஸ் இதுலேருந்து காமனாக 2 எழுதிடுறேன் 2 எழுதி வருங்க a ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் 2ன்னு வரும் இதுவும் ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன வரணும்னா -2 வரணும் ஆட் பண்ணால் -1 எடுக்கணும் அப்படின்னா -2 எடுக்கலாம் ப்ளஸ் 1 எடுக்கலாம் இப்போ ஆட் பண்ண வருங்க -2 ப்ளஸ் 1 -1 -2 1 சார் -2 வரும் இல்லையா இப்போ a -2 இன்ட்டு a ப்ளஸ் 1 இப்போ y வேல்யூ பாருங்க a ப்ளஸ் 4 a -2 டிவைட் பை 2 இன்ட்டு a -2 இன்ட்டு a ப்ளஸ் 1 இது சிம்பிளை பண்ணலாமா இது கேன்சல் பண்ண வருங்க a -2 இந்த a -2 கேன்சல் ஆகிடும் அப்புறம் எம்மிடட் என்ன வருங்க y ஓட வேல்யூ நம்மளுக்கு a ப்ளஸ் 4 டிவைட் பை 2 இன்ட்டு a ப்ளஸ் 1 வரும் இங்கே கொஸ்டின் பாருங்க நம்மளுக்கு என்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பவர் -2 இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பவர் -2 அதுக்கு என்ன மீனிங் நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஒய் ஸ்கொயர் வரலாம் ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலா டைப் தெரியும் நம்மளுக்கு a பவர் m பை a பவர் n இதெல்லாம் வருங்க a பவர் m a பவர் இன்ட்டு a பவர் மைனஸ் என்ன அதுக்கு மீனிங் எதுக்கு அப்போ டிவைடில் ப்ளஸ்ஸாக மாறல அதாங்க இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இன்னும் இருக்க ஒய் பவர் -2 இருக்குது இப்போ டிவைட் பண்ணுவாங்க ஒய் பவர் 2 வரும் இப்போ ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ இருக்குங்க a ப்ளஸ் 4 டிவைட் பை 3 இன்ட்டு a ப்ளஸ் 1 இங்கே ஸ்கொயர்னால ஸ்கொயர் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் ஒய் ஸ்கொயர் இல்லையா ஒயோட வேல்யூ a ப்ளஸ் 4 டிவைட் பை 2 இன்ட்டு a ப்ளஸ் 1 ஸ்கொயர் எல்லாம் ஸ்கொயர் போட்டிருக்கேன் இப்போ எக்ஸாம்பிள் ஸ்கொயர் பண்ணலாமா இது ஸ்கொயர் உள்ள கொண்டு வருங்க a ப்ளஸ் 4 ஓ ஸ்கொயர் நெக்ஸ்ட் 3a ஸ்கொயர் பண்ணால் 9 இங்கே a ப்ளஸ் 1 ஓ ஸ்கொயர் இல்லையா அப்போ a ப்ளஸ் 1 ஓ ஸ்கொயர் இன்ட்டு ரெசிப்ரோக்கில் மாறும் இல்லையா இது மேலே போச்சுன்னா மாறும் தலைகையாக மாறும் இது மேலே போச்சுன்னா தலைகையாக இந்த ஸ்கொயர் உள்ள கொண்டு வரேன் உள்ள கொண்டு a ப்ளஸ் 4 ஓ ஸ்கொயர் நெக்ஸ்ட் 3a ஸ்கொயர் பண்ணால் 9 டிவைட் பை a ப்ளஸ் 1 ஓ ஸ்கொயர் இது ஹோல் டிவைட் இல்லையா இது மேலே போச்சு நம்ம ரெசிப்ரோக்கில் மாறும் இல்லையா அப்போ 2a ப்ளஸ் என்ன வருங்க 2a ப்ளஸ் 1 டிவைட் பை a ப்ளஸ் 4 ஓ ஸ்கொயர் இல்லையா 2 ஸ்கொயர் பண்ணால் 4 a ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் a ப்ளஸ் 1 ஓ ஸ்கொயர் இங்கே a ப்ளஸ் 4 ஓ ஸ்கொயர் வரும் இது கேன்சல் பண்ணலாம் இல்லையா அப்போ a ப்ளஸ் 4 ஓ ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு a ப்ளஸ் 4 ஓ ஸ்கொயர் நெக்ஸ்ட் இங்கே a ப்ளஸ் 1 ஓ ஸ்கொயர் இங்கே a ப்ளஸ் 1 ஓ ஸ்கொயர் இப்போ நமக்கு 4/9 வரும் நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 5 எக்ஸைஸ் 3.5ல சப்டிவிஷன் 5 if a polynomial p of x equal to x square minus 5x minus 14 is divided by another polynomial q of x இப்போ p of x q of x டிவைட் கொடுத்துறாங்க we get ரெண்டு டிவைட் பண்ண என்ன வருதாங்க x minus 7 divided by x plus 2 வருதா find q of x இந்த p of x q of x டிவைட் பண்ணா x minus 7 divided by x plus 2 வருதா அதே எடுத்துங்க p of x divided by q of x equal to வேல்யூ வருதாங்க x minus 7 divided by x plus 2 வருது ஸோ நமக்கு தேவை நம்மளுக்கு q of x ஃபைன் பண்ண சொல்கிறாங்க q of x ஃபைன் பண்ண அப்புறம் p of x அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட் என்னது மல்டிபிள் டிவைட் ஆமாம் இல்லையா இப்போ x minus 7 divided by x plus 2 இந்த q of x கொண்டு போனால் q of x நெக்ஸ்ட் p of x வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு x square minus 5x minus 14 x square minus 5x minus 14 இது மேலே போச்சுன்னா ரெசிப்ரோக்கில் மாற இல்லையா அப்போ x plus 2 divided by x minus 7 equal to q of x இது ஸ்ப்ளிட் இந்த மிடில் டேர்ம் ஸோ மல்டிப்ளை பண்ணால் வரணும் -14 வரணும் ஆட் பண்ணால் -5 வரணும் அப்புறம் -7 + 2 எடுக்கலாமா ஆட் பண்ணால் +5 வரும் மல்டிப்ளை பண்ணால் -14 வரும் ஓகே அப்போ கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லை அப்போ x minus 7 இன்ட்டு x plus 2 இன்ட்டு x plus 2 இன்ட்டு டிவைட் பை x minus 7 வரும் ஈக்குவல் டு q of x இது எது கேன்சல் ஆகுதுல x minus 7 x minus 7 கேன்சல் ஆகும் அப்போ therefore x plus 2 இன்ட்டு x plus 2 மல்டிப்ளை பண்ணால் x plus 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு q of x ஃபைனல் ஆன்சர் வரும்போது therefore q of x equal to x square plus 2x plus 4 வரும்